Find the square of the following numbers. கொடுத்திருக்கிற நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். So 17 கொடுத்திருக்காங்க. 17 17s are என்ன? 7 7s are 49. 4 balance. 7 1s are 7 plus 4 11. 17 1s are 17. 289 வருது. அடுத்தது 203க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்காங்க. So 203. 3 3s are 9. 3 zeros are 0. 3 2s are 6. 0 0 0. 2 3s are 6, 2 zeros are 0, 2 2s are 4, 9 0 12. ஓகேவா? அடுத்தது 1098க்கு கேட்டிருக்காங்க. ஸோ 8 8s are 64, 6 பேலன்ஸ் இருக்கு. 9 8s are 72 plus 6 78, 7 பேலன்ஸ் இருக்கு. 8 zeros are 0, ஸோ பேலன்ஸ் 7 இங்க போட்டுடலாம். 8 1s are 8. 9 8s are 72, 7 balance இருக்கு. 9 9s are 81 plus 7 88. 0ன்றதுனால அந்த 8 இங்க போட்டுடலாம். திரும்ப 9 1s are 9. 0 into anything is 0. 1 into anything is same number. 4 10 16 25 1 2 0 5 6 0 4 வருது. ஓகேவா? Examine if each of the following is perfect square. ஸோ கொடுத்துருக்கதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? 725. அதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிப்போம். 5 டேபிள்ஸில் 1 டைம்ஸ் பேலன்ஸ் 22 இருக்கும். 4 டைம்ஸ் 20 பேலன்ஸ் 2 இருக்கும். 25 வந்து 5 டைம்ஸ். திரும்ப 5 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் 10 பேலன்ஸ் 4 இருக்கும். 45 வந்து 9 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 29 வந்து ப்ரைம் நம்பர், அதனால அது ஃபர்தராக கேன்சல் ஆகாது. அப்போ என்ன இருக்கு நமக்கு? 5 into 5 into 29 இருக்கு. இப்போ 5ம் 5ம் வந்து ஒரு பேர், ஆனால் 29க்கு பேர் இல்லை. ஹியர் த செகண்ட் ப்ரைம் ஃபேக்டர் 29 does not have a pair. Hence 725 is not a perfect square. ஓகேவா? அடுத்தது 190. 5 டேபிள்ஸ்லயே பார்ப்போம். 15 வந்து 3 டைம்ஸ், பேலன்ஸ் வந்து 40 இருக்கு. 40 வந்து 8 டைம்ஸ். 2 டேபிள்ஸ்ல 1 டைம்ஸ் 19 டைம்ஸ். 19ம் வந்து ஒரு பிரைம் நம்பர், ஸோ 19 அதுக்கு மேலே கேன்சல் ஆகாது. ஸோ இது எதுக்குமே பேரே இல்லை. ஸோ ஹியர் த ஃபேக்டர்ஸ் 2 5 19 does not have pairs. Hence 190 is not a perfect square number. ஓகேவா? அடுத்தது 841. 841 வந்து 29 29s are 841 வரும். ஸோ ரெண்டு வந்து பேரா இருக்கு. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 841 ஈக்குவல்ஸ் டு 29. ஓகேவா? ஹென்ஸ் 841 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்தது 1089. 1089 3 டேபிள்ஸ்ல 3 டைம்ஸ் 9 பேலன்ஸ் 1 இருக்கும். 18 எத்தனை வாட்டி? 6 டைம்ஸ். 9 வந்து 3 டைம்ஸ். திரும்ப 3 டேபிள்ஸ்ல 121 டைம்ஸ். 11 டேபிள்ஸ்ல 11 டைம்ஸ். திரும்ப 11 டேபிள்ஸ்ல 1 டைம்ஸ். ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர். 11 into 3 33. ஸோ 33 ஸ்கொயர் வந்து 1189. சாரி 1089. இது எப்படி போடலாம்? 3 into 3 into 11 into 11. ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1089 is 33. 3 into 11 equals to 33. ஓகேவா? Find the square root by prime factorization method. So prime factorization method மூலமா square root கண்டுபிடிக்கணும். 144 க்கு 2 tablesல 72 times, திரும்ப 2 tablesல
36 டைம்ஸ் திரும்ப 2 டேபிள்ஸ்ல 1 18 டைம்ஸ் திரும்ப 2 டேபிள்ஸ்ல 9 டைம்ஸ் 3 டேபிள்ஸ்ல 3 டைம்ஸ் 3 டேபிள்ஸ்ல 1 டைம். அப்போ 2 into 2 into 2 into 2 into 3 into 3. ஸோ இது ஒரு செட், இது ஒரு செட், இது ஒரு செட். அப்போ ரூட் ஆஃப் 144 ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் 2 into 2 into 2 into 2 into 3 into 3. ஸோ ரூட் எடுத்துட்டா என்ன ஆகும்? 2 into 2 into 3 ஆகும். ஸோ இந்த ரெண்டுத்துலேருந்து ஒரு 2, இந்த ரெண்டுத்துலேருந்து ஒரு 2, இந்த ரெண்டு 3லேருந்து ஒரு 3. ஓகேவா? 2 2s are 4, 4 3s are 12. ஸோ 12ஓட ஸ்கொயர் தான் வந்து 144. ஓகேவா? அடுத்தது 256. 256 2 டேபிள்ஸ்ல 1 times 2 times 8 times 2 tablesல 64 times 2 tablesல 32 times 2 tablesல 16 times 2 tablesல 8 times திரும்ப 2 tablesல 4 times திரும்ப 2 tablesல 2 times திரும்ப 2 tablesல 1 time. ஸோ மொத்தம் 1 2 3 4 5 6 7 8. இப்போ இந்த ரெண்டு ஒரு பேர், இந்த ரெண்டு ஒரு பேர், இந்த ரெண்டு ஒரு பேர், இந்த ரெண்டு ஒரு பேர். ஓகேவா? இப்போ ரூட் ஆஃப் 256 ஈக்குவல்ஸ் டு இந்த ரெண்டு எல்லா பேர்ல இருந்தும் ஒரு ஒரு 2 எடுத்துக்கோங்க. 2 into 2 into 2 into 2 equals to 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So square root of 256 is 16. Okay ma? அடுத்தது 874. Sorry, 784. Sorry. 2 tablesல 3 times 6, 18 வந்து 9 times, திரும்ப 2 times. 2 tablesல 1 times 2, 18 வந்து 9 times, 12 வந்து 6 times. 2 tablesல 18 வந்து 9 times, 16 வந்து 8 times. 2 tablesல 8 வந்து 4 times, 18 வந்து 9 times. 7 tablesல 7 times, 7 tablesல 1 times. So 2 into 2 into 2 into 2 into 7 into 7. So இந்த ரெண்டு 2 ஒரு பேர், இந்த ரெண்டு 2 ஒரு பேர், இந்த ரெண்டு 7 ஒரு பேர். அப்போ square root of 784 equals to 2 into 2 into 7. இந்த 2 லந்து ஒரு 2, இந்த ரெண்டு 2 லந்து ஒரு 2, இந்த ரெண்டு 7 லந்து ஒரு 7. 2 2s are 4, 4 7s are 28. So square root of 748 is 28. அடுத்தது 1156. 2 tablesல 5 times, 7 times, 8 times. திரும்ப 2 tablesல 2 times, 16 வந்து 8 times, 9 times. அடுத்தது 3 tablesல sorry 3 tablesல வராது, 17 tablesல வரும். 17 17s are பாருங்க, 17 17s are 7 7s are 49, 4 balance, 7 1s are 7 plus 4 11, 17 1s are 17. So 289 வந்து 17 tablesல 17 times வருது. So திரும்ப 17 tablesல இது 1 times. அப்போ என்ன பேரு? 2 2 பேரு, 17 17 பேரு. அப்போ root of 1156 equals to 2 into 17 equals to 34. So 34 தான் இதோட square root. ஓகேவா? அடுத்தது 4761. 4761. ஓகேவா? 5 இதை ஆட் பண்ணி பாருங்க. 11 12 18. So 3 tablesல cancel ஆகும். 3 tablesல 1 times, balance 17 இருக்கு. 15 வந்து 5 times, 26 இருக்கு. 24 வந்து 8 times, balance 21 இருக்கு. 7 times.
இதை ஆட் பண்ணி பாருங்க 6 plus 7 வந்து 13 plus 8 வந்து 13 plus 8 வந்து 21 வருது. ஸோ 21 வந்து 3 டேபிள்ஸில் டிவைட் ஆகும். ஸோ திரும்ப 3 டேபிள்ஸில் பார்க்கலாம். 5 டைம்ஸ் 6 வந்து 2 டைம்ஸ் 27 வந்து 9 டைம்ஸ் 529 வந்து 23 டேபிள்ஸில் 23 டைம்ஸ் வரும். ஸோ திரும்ப 23 டேபிள்ஸில் 1 டைம்ஸ். ஸோ 3 into 3 into 23 into 23. ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4761 is equals to 3 into 23 equals to 69. ஓகேவா? அடுத்தது 9025. 9025 5 டேபிள்ஸில் 1 டைம்ஸ் பேலன்ஸ் 40 இருக்கும். 8 டைம்ஸ் 2 போகாது. ஸோ 0. 25 வந்து 5 டைம்ஸ். திரும்ப 5 டேபிள்ஸில் 15 வந்து 3 டைம்ஸ் பேலன்ஸ் 3 இருக்கும். 30 வந்து 6 டைம்ஸ் 1 டைம்ஸ். அப்புறம் 1919s are 9 9s are 81. 8 balance. 9 1s are 9 plus 8 17 18 361. So 1919s are 361. திரும்ப 19 டேபிள்ஸில் 1 டைம். ஸோ 5 into 5 into 19 into 19. ஸோ 2 5ம் ஒரு பேர், 2 19ம் ஒரு பேர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9025 is equals to 5 into 19 equals to ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 95 வரும். ஓகேவா?